நம்முடைய மண்ணின் மைந்தர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஒரு முகம் தான் எல்லாருக்கும் தெரியும். அமைதியா போறக்கூடிய ஒரு முகம். இன்னொரு முகம் உள்ள இருக்குங்கிறத நேற்று காட்டியிருக்காங்க. காந்திய குன்னைக்கு கோட்சைக்கு பயிற்சி கொடுத்து குன்னது மாதிரி, அயோத்தியில இதே மாதிரி கரசேவான்னு சொல்லி நடத்துன மாதிரி தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்றத்துல இத பண்றாங்க. 2வது பொதுக்கூடம் போட்டு நாங்க பயப்படுவோமா? என்ன தம்பி நியாயம் இது? அனைத்து பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் 3வது மொழி கட்டாயம் அப்படின்னு உத்தரவு எல்லா பல்கலைக்கழகங்களும் யூஜிசிக்கு அந்த அதிகாரமே கிடையாது. எந்த பல்கலைக்கழகத்துக்கும் உத்தரவு போடக்கூடிய அதிகாரம் யூஜிசிக்கு கிடையாது. யூஜிசி என்ன மட்டும் செய்யலாம்? ஆலோசனை மட்டும் சொல்லலாம். ஏற்பதும் ஏற்றுக்கொள்ளாததும் மாநில அரசினுடைய உரிமை. அதே போல மாநிலத்தால் இயங்குகின்ற பல்கலைக்கழகத்தினுடைய முழு உரிமை. அதில் யூஜிசி உத்தரவு போடுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இல்ல, அவருக்கு அந்த அதிகாரமே இல்லையா? யூஜிசி இது போல பல முடிவுகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதை கோர்ட்டே, சுப்ரீம் கோர்ட்டு ஒரிசாவில் ஒரு வழக்கு விஷயமாட்டு சுப்ரீம் கோர்ட்டே தெளிவா சொல்லிட்டு, யூஜிசிக்கு எந்த அதிகாரமும் உத்தரவிடுகிற அதிகாரம் கிடையாது. ஆலோசனை மட்டும் வழங்கலாம். அதை தாண்டி யூஜிசி கிராண்ட் பல்கலைக்கழகங்களுக்கு மானியம் கொடுப்பதுதான் அவங்களுடைய பணி. அந்த பணியை தவிர மீதி பணியை இந்த இப்போது ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்றவர்கள் ஏவி விடுகின்ற ஏவலராக இருப்பது. இப்போ ஒன்றிய அரசினுடைய ஏவலராட்டு யூஜிசியும் வந்துச்சு. இதுக்கு முன்னால சிபிஐ வரும், வருமான வரித்துறை வரும், இடி வரும், தேர்தல் ஆணையமும் இப்போ யூஜிசியும் எல்லாருக்கும் ஒரு அச்சம். நீதிமன்றம் புனிதத்தோடு இருக்கிறது. அதையும் அப்படி ஆக்கிரவாதங்கிற பயம் இருக்கு. 1-2 பிரச்சனைகளை 1-2 தீர்ப்புகளை பார்க்கும்போது அந்த ஐயமும் வந்துச்சு. தமிழகம் அயோத்தி மாதிரி என்ன தவறு இருக்கு, தவறு இல்லையா? அதாவது மாண்புமிகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஒரு முகம் தான் எல்லாருக்கும் தெரியும். அமைதியா போறக்கூடிய ஒரு முகம். இன்னொரு முகம் உள்ள இருக்குங்கிறத நேற்று காட்டியிருக்காங்க. அதை காட்டான், நம்ம அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் நம்ம மாண்புமிகு நயினார் நாகேந்திரன் காட்ட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. வாய் தவறி வந்துருந்தா திருத்திக்கிட்டா நல்லது. மதுரைக்கு தேவை எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வாங்க தேவை, மெட்ரோ ரயில் கொண்டு வாங்க தேவை. அந்த ரெண்டும் தேவையில்லைன்னு மாண்புமிகு நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டு இத கலவர பூமி ஆக்கணும்னு சொன்னாக்கி என்ன நியாயம் இருக்கு பாருங்க. அமைதியா இருக்கின்ற இடத்துல தான் கலவரம் பண்ண முடியும். ஒரு 50 பேருக்கு பயிற்சி கொடுத்து சதி செயல்ல ஈடுபட விட்டுருக்காங்க. நான் தொடர்ந்து சொல்லுவேன், காந்திய குன்னைக்கு கோட்சைக்கு பயிற்சி கொடுத்து குன்னது மாதிரி, அயோத்தியில இதே மாதிரி கரசேவான்னு சொல்லி நடத்துன மாதிரி தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்றத்துல இத பண்றாங்க. 6 படை வீதி இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சிக்கந்தர் தர்கா கீழே இருக்கு. மற்ற 5 முருகன் இருக்கக்கூடிய பழனியோ, திருச்செந்தூரோ, திருப்பதியோ, நம்ம திருத்தணிக்கோ இவங்க போகலையே. இங்க ஏன் பண்றாங்கன்னா அங்க சிக்கந்தர் தர்கா ஒண்ணு இருக்கு. ஒரு சண்டை உருவாக்கணும், ஒரு கலவரத்தை தூண்டணும். அமைதியா இருக்க தமிழகத்தை கலவர பூமியா மாத்த நினைச்சா இங்க நடக்காது. இங்க நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி. மாண்புமிகு முதல்வர் நடத்துறாங்க. இப்படிப்பட்ட சலசலப்புக்கெல்லாம் பயப்படாங்க. எந்த ஆணையை கொண்டு வந்து மிரட்டினாலும் பயப்படக்கூடிய ஆட்சி இல்லல்ல தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுனால யாராலையும் எண்ண முடியாதுங்க. இந்தியாவுக்கே வழிகாட்டி தமிழ்நாடு தான். இந்த ஆட்சி தொடரும். நீங்க 67ல திராவிட ஆட்சி ஆரம்பிச்சது. யாராலையும் இந்த திராவிடத்தினுடைய அந்த கொள்கை இருக்கிற வரை யாராலையும் பண்ண முடியாது. திராவிட கொள்கையை பெரியார், அண்ணா, கலைஞர், அப்புறம் நம்முடைய மாண்புமிகு இந்திய முதல்வர், துணை முதல்வர் அப்படி வந்துகிட்டே தான் இருக்குமே தவிர இது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது.
ஏன்னா இது 4வது பொதுக்கூட்டமா 2வது பொதுக்கூட்டமா? ரெண்டாவது பொதுக்கூட்டம் போட்டு நாங்க பயப்படுவோமா? என்ன தம்பி நியாயம் இது? ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2வது பொதுக்கூட்டம், ஏற்கனவே ஒரு 2000 பேர் வச்சு போட்டிருக்காங்க, இன்னும் 2000 பேர் வச்சு பார்த்த உடனே இந்த கட்சி வளர்ந்துட்டு நீங்க பத்திரிகைகள் ஊடகங்கள் முதலாளி யாரா இருக்கலாம்? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க, பத்திரிகை தர்மத்துக்கு இப்படிப்பட்ட கார்பரேட் முதலாளிகள் எல்லாம் வரும்போது ஒரு நிபந்தனை அவங்களுக்கு கொடுத்திருக்கு. நீங்க எந்த காலகட்டத்திலும் பத்திரிகை தர்மத்துக்கு விரோதமா செயல்படாதுங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனத்துக்கு அந்த நிபந்தனை கொடுத்திருக்கு. நீங்க கள யதார்த்தத்தை கீழே இருந்து கஷ்டப்பட்டு எடுத்து கொண்டு போறத அப்படியே மடைமாற்றம் பண்ணி அவரு வளருதாரு, இவரு வளருதாரு, பயம் வந்துட்டு, இதெல்லாம் வார்த்தைகளா? இந்த அரசு எவ்வளவு காரியங்களை செய்திருக்காத சொல்றீங்க நீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.